ஏபிசிடி ஐடி என்ன சார்? டிஜிலாக்கர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஏபிசி ஐடியை வச்சு உங்களோட ஓப்பன் ஸ்கூலிங் சென்னை வாய்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் அப்பான் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட். ஸோ இனிமேல் நீங்க அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு கொடுங்க. அவங்க ஏபிசி ஐடி கிரியேட் இன்ஸ்டெட் ஆஃப் எமிஷன் நம்பர் ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணி உங்க அட்மிஷன் ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் தான் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே சார். சார் இப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்போ நம்ம காலேஜ்ல டைரக்டா போய் கேட்கறப்ப இந்த மாதிரி நான் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சில காலேஜ்ல அது என்னன்னே தெரியாம இருக்காங்க. அது எப்படி சார்? ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன மென்ஷனா இருக்குன்னா கவர்மெண்ட் இதை அலோவ் பண்ணது ஈக்குவல் டு அதர் போர்ட்ஸ் அலோவ் பண்ணது அதுல மென்ஷன் ஆயிடும். ஓகே சார். அதை நோன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மேல நோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா we can fight against the government legally. அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். அது மாதிரி யோசிக்க வேண்டாம் ஸ்டூடெண்டா. பட் ஒரே விஷயம் நீங்க கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே சார். இப்போ எனக்கு தெரியாதனால தான் சார் நான் நிறைய காலேஜ்ல கால் பண்ணி கேட்டு ஏதோ ஒரு லக்கில் இப்ப கிடைச்சிருக்குன்னா இப்ப நீங்க சொல்றதுபடி நீங்க எடுத்து கொடுத்துருப்பேன்னு சொன்னேன் சார். சில பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா சார்? அவங்க